சிறந்த தொழிலதிபராக மாறுகிறான். அப்படிப்பட்ட தேவையை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எங்க போய் உருவாக்கிக்கிறது? நான் படிக்கிற காலத்துல வெறும் நான் ஆர்ட்ஸ் சயின்ஸ் தான் படிச்சிருக்கிறேன், எனக்குள்ள திறமை இருக்கா, திறமை இல்லையா? சார் நீ பேசுற தமிழ நல்லா தெளிவா பேசு, பிறருக்கு புரியும்படியா பேசு, நீ எழுதுற வார்த்தையை தெளிவா எழுது, பிறருக்கு புரியும்படியாக எழுது, திருத்துற ஆட்களுக்கு புரியும்படி எழுதினாவே ஜெயிச்சிட்டேன். அப்ப எனக்கு என்ன ஸ்கில்ஸா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா தேவை லிசன், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் தான் போதும். சார் இது எனக்கு இயல்பா இருக்கா, இதுல தடுமாட்டம் இருக்கா? கண்டிப்பா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். எழுதுற வார்த்தைய தப்பு இல்லாம தெளிவா நான் எழுத கத்துக்கிட்டனாலே நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். நான் பேசுற மொழிய, நான் பேசுகின்ற வார்த்தை தமிழ் தான் பேசுறேன், எனக்கு ஆங்கிலம் தெரியாது சார், பெரிய ஒன்றும் பெரிய சாதனையெல்லாம் இல்லை, ஆங்கிலம் தெரியும்னு அவசியமே இல்லை. நீ பேசுகிற சில இன்னைக்கு இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் நீ ஒன்று பேசுற தமிழ் மொழிகள்லாம் தெளிவா பேசுறியா போதும். பார்த்து எழுத தெரியுமா உனக்கு? மொபைல் கையில கொடுத்த நோட தெரியுமா போதும், நீ எங்க கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் ஆகி போடுறான். அப்ப அவன் ஒண்ணே என்ன எதிர்பார்க்கறான்னா, எழுதுறதும் பேசுறதும் இந்த உலகத்துல பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு திறன், அவ்வளவுதான். இந்த திறன் நமக்குள்ள இருக்கா இல்லையா? ரைட்டிங் ஸ்கில்லா இருக்கட்டும், லிசனிங் ஸ்கில்லா இருக்கட்டும், ஸ்பீக்கிங் ஸ்கில்லா இருக்கட்டும், இது டெடிகேட்டிவா சரியா? இதுக்குள்ள இருக்கா? கவனிக்க லிசனிங் ஸ்கில் வந்துடும். எழுது சித்திரமும் கைப்பழக்கம் சென்றவனும் நாப்பழக்கம். படிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா ரைட்டிங் ஸ்கில், எழுதுற ஸ்கில் எல்லாம் வந்துடும். என்ன ஹெல்பேஸ் கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்கணும், அவன் பேர் நவீன் ஜெயின், நல்ல கவனி. ஹெல்பேஸ் கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்கணும்னா அவனுக்கு கோடிக்கணக்கான சம்பளம் தரத்துக்கு ஹெல்பேஸ் ரெடியா இருக்காரு. ஆனா அவனுக்கு திடீர்னு அவன் மனசு ஒப்புல, நான் பிறருக்கு அடிமையாக இருக்கிற கூடாது என்று அவன் திடீர்னு அவன் மனதில் ஒரு முடிவு எடுத்தான். அவன் படிச்சது எல்லாமே இன்ஜினியரிங் சைடு. இங்க கம்பெனி என்னன்னா முழுக்க சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், சரிதானே? செயலிகள் எல்லாமே சாஃப்ட்வேர், எல்லாமே செயலிகள் எல்லாமே அவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப அவன் என்ன செய்யறான், அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நல்லா கவனிக்கிறேன், நம்பிக்கை பாருங்க. ஒரு வியூ பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் ஒரு ஜீரோ. ஆனா அவனை மேல அப்கிரேட் பண்றதுக்காக ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல போய் உட்காரான். நவீன் ஜெயின், நல்லா கவனிக்கணும். ஒரு சாதாரணமான இளம்பட்டதாரியவன், டிகிரி முடிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சது தமிழ் ஓரளவு ஹிந்தி தெரியும், ஓரளவு எழுத தெரியும். அதுல நிறைய ஸ்பெல் மிஸ்டேக்ல வரும், ஆங்கிலம் ஒண்ணுமே தெரியாது. அவன் போய் உட்காரான் இன்டர்வியூ கேட்கறாரு, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு எங்களுடைய கம்பெனியை எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்குமா தெரியல எனக்கு, நீங்க இந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கு ஆரம்பம் இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு சொன்னா, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீங்க வேலை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நலமா இருக்கும். உங்க வேலை நீங்க என்னுடைய எதிர்பார்ப்புகளை புரிஞ்சு எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நலமா இருக்கும். நான் எதிர்பார்க்கிற சம்பளம் உங்களால தர முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அவன் என்ன செஞ்சேன், எப்படி கேள்வி கேட்கிறான், 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க எவ்வளவு சம்பளம் தருவீங்களோ அந்த சம்பளத்தை இப்பயே கொடுக்கணும். அவனுக்கு எல்லாத்துக்கும் அதே கூட கம்பெனில 60,000 ரூபாய் சம்பளம், கவனிக்கல 60,000. ஆனா அவன் கேட்டது எவ்வளவு தெரியுமா கேட்கிறான், மாதத்துக்கு 6 லட்சம் ரூபாய் தருவேன்னு கேட்டான். எந்த நம்பிக்கை அவன் கேட்கிறான்னு அவனுக்கே தெரியல. ஆனா அவன் தைரியமாக கேட்டான். சாப்டர் கம்பெனி சொல்லி செய்யணும், இதுதான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒண்ணே ஒரு விஷயம், உங்க கம்பெனியை ஒட்டுமொத்த கம்பெனியும் என் கைக்கு வேற அடக்க முடியும், நான் அப்படி ஒரு சாப்ட்வேர் வச்சிருக்கேன்னு சொன்னான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, சும்மா தான் பேசுறாங்க. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு குறியீடு, அந்த குறியீடு வச்சு என்னால செய்ய முடியும் நம்பிக்கையின் கட்டமைப்பு தான் பேசுறான். கம்பெனி ஆடி போச்சு. கம்பெனி என்ன சொல்லிச்சு, நீ கேட்கிற சம்பளம் ஒரு 2 நாள் கழிச்சு நான் தரேன் சொன்னா, இப்போ முடிவு பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா நான் வெளியே போறேன் சொன்னேன். கம்பெனி இல்லை மேல கேட்டுதான் எங்களால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக அவன் உடனே அந்த இடத்துல வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அவன் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி என்னன்னா, கம்பி இல்லா தொலைபேசி, இன்ஃபோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இன்ஃபோஸ்பேஸ் அது ஏன் வந்து நீங்க எல்லாம் கேபிள் வழியாக அப்ப தோட்டத்துல இருந்துச்சு, அதை கேபிள் தூக்கி வந்துட்டு கம்பியே இல்லாத தொலைபேசியை, கம்பியே இல்லாத தொடர்புகளுடைய அவன் தான் முதல்ல உருவாக்கிறான். இன்னைக்கு அவங்கிட்ட நல்லா கவனிச்சுக்கோங்க, 20 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. உலகம் முழுசு அவன் கம்பெனி
அவங்கள்ட்ட வெறும் நம்பிக்கை மட்டுமே இருந்தது, அவங்களோட வேற ஒண்ணுமே இல்லை. என் அன்புக்குரியவங்க, இளைய வட்டமே, நாளைய தலைமுறையே, நாளைய ஜெயிக்கிறதுக்காக இந்த உலகத்துல பிறந்தவங்க கொஞ்சம் யோசி. ஒருவேளை தாமதமாயிருந்தால் ஒரு குடும்பத்தில் நீ பிறந்திருக்க மாட்டாய், உன் அண்ணனோ உன் அக்காலோ பிறந்திருப்பான். ஒருவேளை தாமதமாயிருந்தால் தாயின் கருவறையிலே கரு உள்ளே நுழைவதற்கு எந்த தடையும் இல்லாமல் தாயோட மைய புரியுல நீ நீயாகவே பிறக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் உன் மீது நம்பிக்கை வைத்திருப்பான். அந்த நம்பிக்கை தயவுசெய்து சொல்றாங்க. உன்னால முடியும் சொல்லிதான் இந்த உலகம் எதிர்பார்த்து இருக்கிறது. கருப்பா இருக்கிறியோ, சிவப்பா இருக்கிறியோ, குட்டையா இருக்கிறியோ, நட்டையா இருக்கிறியோ, வீட்டோடு பாருங்க. நீ எதை பத்தி யோசிக்காத, உன்னால முடியும். உன்னை முதல்ல நீ நம்ப கற்றுக்கொள். நீ ஒன்று முதல்ல நம்பிக்கை அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். சார் எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது, டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஊடுபட்டது கொட்டி கிடக்குது. சார் கண்டென்ட் கிரியேட்டர், வீடியோ மேக்கர்ல கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லி இன்னைக்கு ட்ரைனிங் தரதுக்கு நிறைய பேர் புத்தி சொல்லி கூட எழுதிட்டான். சாதாரணமான வாட்ஸ்அப்ல எழுதிட்டான். கண்டென்ட் கிரியேட்டர், வெப் டிசைனர், டிரான்ஸ்லேட்டர். சார் மொழி பேச்சு சொல்றது கூகுள் நினைச்சே போதும் சார். நல்லா கவனி சார். நீ உனக்கு எதுவுமே தெரியல, ஹிந்தியில் இருந்தாலும் என்ன, ஹிந்தி எக்ஸாம் கூட உங்களால் எழுத முடியும். கூகுள் நினைச்சா போதும். 10 கொஸ்டின் எங்க மாணவர்களை எழுத வச்சேன். 10 கொஸ்டின். அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எழுதுற எக்ஸாம். நல்லா கவனிச்சுக்கீங்க. MBBS படிச்சுட்டு டாக்டர்ஸ் எழுதுற ஒரு போர்டு எக்ஸாம். அந்த எக்ஸாமை தைரியமா டிப்ளமோ படிக்கக்கூடிய எங்க மாணவர்களை பின்னால் நின்றுக்கிறாங்க ஒரு 4 பேர். அவங்கள உட்கார வச்சு அதை பயணிக்கிறாங்க. இல்லை பயப்படாத, கூகுள் உனக்கு கை கொடுக்கு. உனக்கு தமிழ் மொழி தானே தேவை, தமிழ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன் நீ எழுதலாம்னு சொல்லி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள எல்லா கொஸ்டின் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுல 6.7 மார்க் எடுத்துக்கிறாங்க. உனக்கு ஒற்றை கையிலே உலகம் இருக்கிறது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை வளர்த்துக்கொள்ள நீ ரெடியா, உன் திறமை வளர்த்துறதுக்கு ரெடியா இல்லையா? லோகோ டிசைனர் இன்னைக்கு எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் லோகோ இல்லாமல் இருக்காது. நீ எதிர்காலத்துல நீ ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணா லோகோ தேவை. லோகோ டிசைனர் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறது. அது மட்டும் இல்ல, ஃப்ரீலான்சர், வீட்டுல இருந்தே நீ சொல்லி தரத்துக்கு ஹவுஸ் டியூஷன் எடுக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லை. ஊருப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. கொஞ்சம் யோசிக்க. அது மட்டும் இல்ல, அவுட் சோர்சிங், யூஎக்ஸ் டிசைனர், சாஃப்ட்வேர். இன்னைக்கு இந்த துறையில இத்தனை துறையிலும் சார் நான் வந்து இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் ஹிஸ்டரி படிக்கிறேன், எனக்கு நான் உள்ள போக முடியுமா? தைரியமா போகலாம், உன்னால முடியும் சார். எந்த டிகிரி, எனி டிகிரி அவ்வளவுதான். உனக்கு மனசுக்குள்ள தைரியம் இருந்தா போதும், நீ எந்த துறையில் வேண்டுமானாலும் சோதிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்ல வர? நல்ல கவனிங்க. ஜாப் ரோல் அட்வர்டைஸ்மெண்ட். சார் ஒருவேளை இந்த துறையில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து, இந்த துறையில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது ஒரு அற்புதமான துறை. இந்த துறைக்குள்ள இவ்வளவு ஃபீல்டு இருக்குதுன்னு, இத்தனை ஃபீல்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு சின்ன நிறுவனம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அவருடைய மனசுக்குள்ள ஏன் அந்த சிந்தனை வச்சு, 8வது ஃபெயிலாலும் உள்ளார போலாமா, 10வது 10 முறை ஃபெயிலாலும் உள்ளார போலாமா, 12வது 6 முறை ஃபெயிலாலும் உள்ளார போலாம், யாருனாலும் உள்ளார போலாம். எவ்வளவு சார் சம்பாதிக்கலாம்? உன்னால நினைச்சீங்கன்னா, நீ நினைத்தால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இந்த துறைக்குள்ள நீ நினைச்சா ஒரு நிறுவனத்தில் நிறுவலாம், உனக்கு 10,000 பேர் வாங்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகள்